Hi all, welcome back to my channel Grammar Made Easy. இந்த செஷன்ல நம்ம ஹோம் ஹவுஸ் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஹோம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதுவே நம்மளுடைய ஃபிசிக்கல் பில்டிங்கை ரெஃபர் பண்ணும்போது ஹவுஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் இஸ் வேர் மை ஹார்ட் இஸ் அப்படின்றதுல நம்மளுக்கு கிளியராக தெரியுது, மொத்த சந்தோஷமும் என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஹோம் இஸ் வேர் மை ஹார்ட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹவுஸ் இஸ் வேர் மை ஹார்ட் இஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுவே ஒரு ஃபிசிக்கல் பில்டிங்கை பற்றி ரெஃபர் பண்ணும்போது ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் விசிட் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய வீடை வந்து பாருங்கள். அந்த இடத்த குறிப்பிடுறதுனால ஹவுஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஹோம்க்கும் ஹவுஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற இடத்துல தான் ஹோம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு பில்டிங்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஹவுஸ் அப்படின்ற வேர்டை ரெஃபர் பண்ணால் போதும். தேங்க்யூ.